30 days 30 RE beginner challenge ஓட இன்னைக்கு டே நம்பர் 4. ஸோ ஹாய், திஸ் இஸ் ஃப்ரம் HRRE டிசைனர். ஒரு ஷேப்பில் எப்படி ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வருது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஸ்கொயர் ஷேப் தான் எடுத்திருக்கேன். நான் நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். இப்போ நான் மேலேருந்து கீழே தான் செயின் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் செயின் கொடுத்து நான் வந்து கண்டினியூஸாக செயின் கொடுத்துட்டு வரேன். இப்போது டேர்னிங் பாயிண்ட் வருது பாருங்களேன். ஸோ இப்போ ரைட் சைட் செயின் கொடுக்கணும். பட் நான் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகைன் நான் எப்போவும் போலயே வந்துட்டு பேசிக்கான செயின் ஸ்டிச் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த செயின் ஸ்டிச் தான் நான் இங்கேயுமே ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டு வரேன். தென் இங்கேயுமே அகைன் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். ஸோ அந்த டேர்னிங் பாயிண்ட் எப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு கீழேருந்து மேலே போகிறோம் இந்த டேர்னிங் பாயிண்ட்டில். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஜஸ்ட் அப்படியே பேக்வேர்டில் ஒரு குட்டி லாக் கொடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டியாக கொடுங்க, பெருசாக கொடுக்க வேண்டாம். குட்டியாக கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் கொடுத்துருங்க. தென் அகைன் மேலேருந்து அகைன் டேர்னிங் பாயிண்ட் வருது. ஸோ நம்ம வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்து டேர்ன் பண்ணணும். ஸோ ரைட் சைடில் ஒரு குட்டி லாக் கொடுத்து ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாமே நம்ம செயின் கொடுத்து வீடியோட லாஸ்ட்டில் ஒரு இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். And do follow for more videos. Thanks for watching and stay tuned for day 5.